இத்தாலி பிரதமருடன் தொலைபேசியில் உரையாடினார் பிரதமர் மோடி. கிருஷ்ணகிரியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலை முயற்சி, 2 பேர் உயிரிழப்பு. நாடாளுமன்றில் கடும் குழப்ப நிலை. யாழில் 4 ராணுவ வாகனத்துடன் விபத்து, இளைஞன் படுகாயம். வாகனங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் முடிவு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவின் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 25% வரி விதித்தார். மேலும் அவர் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி சுட்டிக்காட்டி இந்திய பொருட்களின் மீதான வரியை மேலும் 25% உயர்த்தினார். இதன் மூலம் இந்தியா மீது விதிக்கப்பட்ட மொத்த வரியானது 50% உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து ஹாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்காக சீனா சென்ற பிரதமர் மோடி அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோரை சந்தித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்தியா மற்றும் சீனாவுக்கு 100% வரியை விதிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடி இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியுடன் சிறந்த உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்தியா இத்தாலி மூலோபாய கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினோம். மேலும் உக்ரைனின் மோதலை முன்கூட்டிய முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆர்வத்தை பகிர்ந்து கொண்டோம். IMEEC முயற்சியின் மூலம் பரஸ்பர நன்மை பயக்கும் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தத்தை முடிப்பதற்கும் இணைப்பை மேம்படுத்துவதற்கும் இத்தாலி அளித்த முயற்சிக்கான ஆதரவிற்காக பிரதமர் லெமோனின் நன்றி தெரிவித்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவின் வரிகளை உயர்த்துமாறு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை வைத்த அன்றே இத்தாலிய பிரதமருடனான பிரதமர் மோடியின் உரையாடல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் KRP அணையில் குதித்து தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துக் கொள்ள முயன்ற போது 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் கும்பம் புதுப்பேட்டை AP சாலை பகுதியை சேர்ந்தவர் லட்சுமணமூர்த்தி 50, இவரது மனைவி ஜோதி 40 வயது, மகள் கிருத்திகா 20 வயது, ஜோதிகாவின் தாயார் சாரதம்பாள் 75 வயது ஆகிய 4 பேரும் கிருஷ்ணகிரி KRP அணைக்கு வந்துள்ளனர். இதன்போது சுற்றுலா பயணிகள் போல் சென்றவர்கள் திடீரென ஒன்றன் பின் ஒன்றாக தண்ணீரில் குதித்து உயிர்மாய்ப்பில் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது மீன்பிடித்துக் கொண்டிருந்த சிலர் அதனை கண்டு உடனடியாக தண்ணீரில் குதித்து மீட்பு முயற்சியில் ஈடுபட்டனர். அதில் ஜோதி மற்றும் அவரது மகள் கிருத்திகா இருவரும் மீனவர்கள் மீட்டுள்ளனர். லட்சுமணமூர்த்தி மற்றும் சாரதம்பாள் ஆகிய இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கிருஷ்ணகிரி KRP அணை போலீசார் மீட்டுள்ளவர்களை சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்தவர்களின் உடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரே குடும்பத்தை சேர்ந்து 4 பேர் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் குறித்து KRP அணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் என சொல்லப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பரபரப்பான சூழ்நிலை காரணமாக சபாநாயகர் அவை நடவடிக்கைகளை 10 நிமிடங்கள் ஒத்திவைத்துள்ளார். நாடாளுமன்ற நிலையில் கட்டளை முதல்வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்கள் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி இருந்தது. பிரதிபாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர் மீதான எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையால் சபாநாயகர் நாடாளுமன்றத்தை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தினரின் வாகனம் மோதி இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆவரங்கால் பகுதியில் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு ராணுவத்தினரின் கனரக வாகனம் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞனுடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த இளைஞனை வீதியில் சென்றவர்கள் மீட்டு அச்சுவேலி வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து அமைச்சகத்துடன் இணைந்து அதற்கான சிறப்பு கூட்டு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனரவித்ன தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பாடசாலை போக்குவரத்து வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பல விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இதனால் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பொது போக்குவரத்து விதிமுறைகளின் கீழ் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் ஒரு முக்கிய கவலையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்பாக பொருத்தமான பரிந்துரைகள் வெளியிடப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனரவித்ன தெரிவித்துள்ளார்.